சுடர் விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தீப ஒளியைப் போல 25வது மலரினை இன்று வெளியிட்டு பெருமைப்பட்டு கொண்டிருக்கும் கலைவிளக்கு வீடியோ பத்திரிகை எதிர்காலத்தில் இன்னும் பல மலர்களை வெளியிட்டு ஐரோப்பாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே சிறந்த ஒரு வீடியோ பத்திரிகையாக வீடியோ சஞ்சிகையாக மிளிர எல்லாவற்றுக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. கலைவிளக்கு வீடியோ பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டு 10 வருடங்கள் நிறைவு பெற்று இருக்கும் இந்த வேளையிலே டாட்மண்ட் ஒஃப்னா கனால் தொலைக்காட்சியிலும் தமது தொலைக்காட்சி சேவையினை தொடங்கி 4 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற இந்த பொன்னான வேளையிலே பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு தொடர்புகளிலே தமது கலை சேவையினை வீடியோ சஞ்சிகை மூலமாக இன்று உலகம் முழுக்க பறந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கு அளித்து வரும் கலைவிளக்கு வீடியோ பத்திரிகை தென்னிந்தியாவிலே இருந்து செல்வி விசாலி கண்ணதாசன் அவர்களை அழைத்து வந்து இன்று ஐரோப்பிய நாடுகளிலே கலை நிகழ்ச்சி ஒன்றினை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வேணுவாவோடு முதன் முறையாக ஜெர்மனியிலே அதுவும் இந்த மெசேடே நகரிலே இந்த நெஞ்சம் நிறைந்த கலையோசை என்கின்ற நிகழ்ச்சியை நாம் இன்று அளித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு நாம் பல முறையில் சிரமப்பட்டோம். சிலர் கேட்டிருந்தார்கள், நீங்கள் நடிகர்களை கூப்பிட்டிருக்கலாம், அதாவது பிரபலிக்கமான நடிகர்களை கூப்பிட்டிருந்தால் உங்களுக்கு அதிக பணம் அல்லாவிட்டால் நீங்கள் நஷ்டம் உங்களுக்கு ஏற்படாது, எனவே அப்படி செய்திருக்கலாம் என கூறியிருந்தார்கள். உண்மையில் ஓரளவுக்காவது இலக்கிய தொண்டோட நாம் செல்ல வேண்டும் என்ற சிந்தனையினுடைய வெளிப்பாடுதான் இன்று விசாலி கண்ணதாசன், அதாவது கண்ணதாசனுடைய மகளும் அத்துடன் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் கவிக்கொண்டல் செங்குட்டுவன் அவர்களும் இங்கு வந்துள்ளார். அத்துடன் இவர்களை செம்மையாக ஒழுங்காக அவர்களை வழிப்படுத்தி எம்முடைய கைக்கு கொண்டு சேர்ந்தவர் எனது நண்பர் அன்புக்குரிய வினோகராகும்.